வாருங்கள் குட்டீஸ்களா, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான காட்டைப் பற்றியும் அங்கு வாழ்ந்த ஒரு புத்திசாலி முயலைப் பற்றியும் கதை சொல்லப் போகிறேன். ஒரு பெரிய பச்சை பசேல் என்ற காட்டில் முயல், ஆமை மற்றும் ஒரு குட்டி யானை ஆகிய மூவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அந்த காட்டிற்கு பக்கத்திலிருந்த ஒரு பெரிய தோட்டத்தில் மிகச் சுவையான ஆரஞ்சு நிற கேரட்டுகள் விளைந்திருப்பதை முயல் பார்த்தது. நண்பர்களே, அந்த தோட்டத்தில் நிறைய கேரட்டுகள் இருக்கின்றன, நாம் அனைவரும் சென்று பறித்து வரலாம் என்றது முயல். அவர்கள் தோட்டத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு பெரிய வேலி போடப்பட்டிருந்தது. முயல் சுலபமாக துள்ளி குதித்து உள்ளே சென்றுவிட்டது. ஆனால் ஆமையால் ஏற முடியவில்லை. யானையால் அந்த சிறிய இடைவெளியில் நுழைய முடியவில்லை. முயல் உள்ளே சென்று நிறைய கேரட்டுகளை சாப்பிட்டது. வெளியே இருக்கும் தன் நண்பர்களை பார்த்து அது கேலி செய்தது. பார்த்தீர்களா, என்னால் மட்டும்தான் குதிக்க முடியும், நீங்கள் இருவரும் மிகவும் மெதுவானவர்கள், ரொம்பவும் குண்டானவர்கள் என்று ஏளனமாக சிரித்தது. யானையும் ஆமையும் கவலையுடன் வெளியே காத்து கொண்டிருந்தன. திடீரென்று தோட்டக்காரர் வருவதைக் கண்ட முயல் பயந்து போய் வேகமாக ஓடி வெளியே வர முயன்றது. ஆனால் அவசரத்தில் அதன் கால் ஒரு வேலியில் சிக்கிக்கொண்டது. முயலால் நகர முடியவில்லை. அப்போது வெளியே இருந்த யானை தன் தும்பிக்கையினால் அந்த வேலியை பலமாக பிடித்து இழுத்தது. ஆமை தன் கூர்மையான வாயால் முயலின் காலில் சிக்கியிருந்த கயிற்றை கடித்தது. நொடிப்பொழுதில் முயல் விடுவிக்கப்பட்டது. மூவரும் வேகமாக தப்பித்து காட்டிற்குள் ஓடினார்கள். காட்டிற்கு வந்ததும் முயல் தன் தலையை குனிந்து கொண்டு சொன்னது, என்னை மன்னித்து விடுங்கள் நண்பர்களே, நான் உங்களை ஏளனம் செய்தேன். ஆனால் நீங்கள் இருவரும் இல்லையென்றால் இன்று நான் மாட்டியிருப்பேன். அன்று முதல் அவர்கள் மூவரும் யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். யாரையும் உருவத்தை வைத்தோ அல்லது வேகத்தை வைத்தோ குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆளுக்கு ஒரு திறமை உண்டு. ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன்.